நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சிக்கன் கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. சிக்கனை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு, கரம் மசால் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கனில் தண்ணி இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. ஒருவேளை சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச சிக்கனை ஒரு பிளேட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். அடுத்தது குக்கரில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன பீஸாக உதிர்த்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 6 விசில்ல நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலை எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இந்த ரெண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை இதே மாதிரி பொடியாகவே கட் பண்ணி வதக்கிக்கோங்க. பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்காது. சின்ன பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை கரிஞ்சிராம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசால் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசால் தூள் சேர்த்துட்டு அதில் உள்ள பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிருங்க. வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல கட்லட் ஷேப்ல செஞ்சுக்கோங்க. கட்லட்டுக்கு மேலே இருக்க கோட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் குருமிளகும் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அஞ்சு ஸ்பூன் அளவு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா 5லேருந்து 6 ரஸ்கை நல்லா மிக்சியில் அரைச்சி இது மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. கட்லட் எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே இது மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்லட்டை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்து காட்டுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, சீக்கிரமே கரிஞ்ச மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இதே மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தும் ஃப்ரை பண்ணலாம்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.